பல்லாவரம் அருகே குடும்பத்துடன் சாமி கும்பிட சென்றுவிட்டு வீடு திரும்பிய தம்பதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சென்னை பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் ஞானமணி நகர் முதல் தெருவை சேர்ந்தவர் 30 வயதான சுபாஷ். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தையுடன் இதே வீட்டில் வசித்து வருகின்றார். சுபாஷ் அனகாபுத்தூரில் போட்டோ ஸ்டுடியோ கடை வைத்து நடத்தி வருகின்றார். தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் குன்றத்தூரில் உள்ள முருகன் கோவிலுக்கு சாமி கும்பிட சென்றிருந்தார். இந்த நிலையில் சிறப்பான தரிசனம் முடித்துவிட்டு மீண்டும் சுபாஷ் தனது வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவரது வீட்டின் முன்பக்க கதவுகள் உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த சுமார் 9 சவரன் தங்க நகைகள் மற்றும் 200 கிராம் வெள்ளி பொருட்கள் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இது குறித்து அவர் உடனடியாக பம்மல் சங்கர்நகர் காவல் நிலையத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாருக்கு புகார் தெரிவித்தார். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கொள்ளை சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சென்ற போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து குற்றவாளியின் கைரேகையை சேகரித்தனர். மேலும் இது வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் தப்பி சென்ற மர்ம நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடைபெற்ற இந்த துணிகர கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 15 வருடங்களாக சிறுக சிறுக சேர்த்து வைத்த நகைகள் திருடு போனதால் மனவேதனையில் இருப்பதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.